உங்களுக்கு பீஃப் பிடிக்கணும் மட்டும் இந்த வீடியோ பாருங்க. பிகாஸ் வேற லெவல் வாணியம்பாடி பீஃப் பிரியாணி வீட்லயே எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் 1 கிலோ பீஃபை கொஞ்சம் போனோட சேர்த்து வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து குக்கர்ல போட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 சோம்பு தண்ணி ஊத்தி சிம்ல 5ல இருந்து 6 விசில் வர பக்கம் விட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 200 ml ஆயில் ஊத்தி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒரு 5 போட்டு இப்போ 8 மீடியம் சைஸ் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் நம்ம வேக வச்ச பீஃபை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 8 பச்சை மிளகா, 3 தக்காளி அரைச்சி இந்த மாதிரி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா, 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 கப் கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பீஃப் வேக வச்ச தண்ணி 1 சொம்பு ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு சிம்லயே கொதிக்கிட்டோம். அண்ட் வேற ஒரு பாத்திரத்துல வாட்டர் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா பாயில் ஆனதும் நம்ம ஆல்ரெடி 30 மினிட்ஸ் வாட்டர்ல ஊற வச்ச 1 கிலோ பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா ஒரு 60% வேக வச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி லைட்டா தண்ணியில உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கா பாத்துக்கோங்க. இப்போ கொதிக்கிற மசாலால பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி வாட்டரும் ரைஸும் ஒரே லெவல்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இல்லனா கொஞ்சமா அரிசி வடிச்ச தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த மாதிரி வந்த பேரு ஃபாயில் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணி தோசைக்கல் மேல வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு லோ ஃபிளேம்ல தம்ல விட்டு ஓபன் பண்ணீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான வாணியம்பாடி பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடும். அண்ட் டேஸ்ட் எல்லாம் சாலிடா ஒருத்தர் 2ல இருந்து 3 பிளேட் சாப்பிடுவீங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ கண்டிப்பா வீடியோவை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம ஃபுட் வேட்டைய ஃபாலோ பண்ணுங்க.